செட்டிநாடு ஸ்பெஷல் புளி மிளகா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அங்க சைவ விருந்தா இருந்தாலும் சரி, அசைவ விருந்தா இருந்தாலும் சரி, இந்த புளி மிளகா இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க. ஆனா அதில ஒரு தட்டு சாதத்த பிரட்டி சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது நீங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில வச்சு நீங்க 1 மாசம் வரைக்குமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்க ஹாஸ்டலுக்கு, ஃபாரின்ல உள்ளவங்களுக்குலாம் பேக் பண்ணி குடுக்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்து, அது கூடவே கடுகு, 1 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே உப்பு, காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா அது மசிஞ்சு வரும். இப்போது 2 லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு சேரு கலந்து விடுங்க. புளிப்பு சுவையை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே சமைக்கும் போது தான் இது உங்களுக்கு நாள்பட இருக்கும். சீக்கிரமாக சமைச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான புளி மிளகா ரெடி. நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் 10 நாள் வரைக்குமே சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுட சுட இருக்கிற சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த புளி மிளகா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆயிரும்.